السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லடியார்களே, இறைவனுடைய அளப்பெரிய கருணையும் அமைதியும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இன்னும் சாலிகான நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தமாக இந்த ஜுமாவின் ஆரம்பம் செய்கிறது. இறைவனுடைய திருமறை வசனங்கள் வாயிலாக இந்த மனித சமுதாயம் பெற வேண்டிய படிப்பினைகளை வல்ல ரஹ்மான்
திருமறையில பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த அழைப்பு பணியை இறை தூதராக இருந்த நபிமார்கள் அனைவருமே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தவர்களாக, இணை வைப்பான காரியங்களுக்கு எதிராக இறைவனுடைய வசனங்களை எடுத்து கூறி மக்களை எச்சரித்தவர்களாக, இணை வைப்பு மிகப்பெரிய பாரதூரமான பாவங்களை தரக்கூடியது என்று பல்வேறு வசனங்களை இறைவன் திருமறையில நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதுல இறைவன் சூரத்துல் ஃபாத்திர்ல 35வது வசனத்துல தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். வமா யஸ்தவில் அஹ்யா, உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும், வலல் அம்வாத்து, இறந்தவர்கள் அவர்கள் சரியேற்க மாட்டார்கள். இன்னல்லாஹு துஸ்மியுல் மை யஷாஉ, இன்னல்லாஹு துஸ்மியு மை யஷாஉ வமா அன்த பி முஸ்லிமின் மின் ஃபதல் என்பதாக சொல்லிட்டு அடுத்தது சொல்றா மன்ஃபில் குபூர் என்று திருமறை வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்களும் இறந்தோர்களும் அவர்களில் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு இருக்கக்கூடியவன் ஒரு மனிதனும் இறந்து போன ஒரு மனிதன் 2 பேருமே சமமாக அவர்கள் மாட்டார்கள். தான் நாடியதை இறைவன் செவியேற்க சக்தி செய்ய இருக்கக்கூடியவனாக இருக்கின்றார். மன்னரைகளில் உள்ளவர்களை நீங்கள் செவியேற்க செய்பவராக இல்லை என்று இறை தூதர் அவர்களை பார்த்து இறைவன் திருமறையின் வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்ப மன்னரைகளை யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் செவியேற்க சக்தி அற்றவனாக அவன் ஆகிவிடுகின்றான் என்பது இறைவனுடைய இந்த வசன வாயிலாக தெல்ல தெளிவாக தெரிகின்றது. பல இடங்களில் இறைவன் இவ்வாறான வசனங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக சொல்லி காட்டார், இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தோரை உம்மால் செவியேற்க இயலாது என்றும் அந்த சக்தி இறைவன் ஆகிய எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். பல இடங்களில் இவ்வாறு இறைவனுடைய அதிகாரமாக இறை அவன் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுப்பது இறைவனுடைய அதிகாரமும், அதுபோல அந்த இறந்த மனிதன் செவியேற்க செய்வது மறுமை நாளில் இறைவனுடைய கடமை என்பதாக இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார். அப்ப சிந்தனை குருடர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை சற்று சிந்திக்க வேண்டும். சிந்தனையில குருட்டுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் இறைவன் சிந்திக்கக்கூடிய வசனங்களை பல்வேறு இடங்களில் திருமறையில சொல்லி காட்டியிருக்கின்றார். வானங்களை குறித்து சிந்திக்க சொல்கின்றார், பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்று சொல்லி காட்டு அது குறித்து சிந்திக்க சொல்கின்றார். இப்படி சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதமாக சற்று ஆராய்ந்து பார்த்து நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள், மார்க்கத்தில் நிலைத்திரு நீடித்திரு, இந்த மார்க்கத்திலே இரு, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக இரு, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை அறிந்தவனாக அதை பின்பற்றக்கூடியவனாகவும் அவ்வாறே பின்பற்றி மரணிக்கக்கூடியவனாகவும் நீ மாறு. இது இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையின் காரணமாக, குறைவான சிந்திப்பதன் காரணமாக மனிதர்கள் பல்வேறு விதமான இணை வைப்பு காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் எவ்வாறான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒவ்வொன்றாக நாம் சற்று தெரிந்து கொண்டால் நாம் இதை வந்திருக்கக்கூடிய நாம் இதை மற்ற மக்களுக்கு எடுத்து கூறி நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமது ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களும் இவ்வாறான யாரெல்லாம் இணை வைப்பு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, தான் செய்யக்கூடிய காரியத்தை நியாயப்படுத்தக்கூடிய விதமாக சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எடுத்துரைப்பது இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் கடமையான ஒரு விஷயம். அப்ப இதை நாம் சற்று விலகிக் கொண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நாம அவர்களுக்கு அந்த விஷயங்களை விளங்க வைக்க முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டும் பொழுது இன்னல்லதீன கதூன இல்லாஹி இபாதும் அம்சாலுக்கும் வதுவுகும் பல் எஸ்ஸஜீப் லக்கும் இன் குன்தும் சாதிகீன். சூரத்துல் ஆயிராவுல இறைவன் இதை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வை ஏற்றி நீங்கள்
யாரை அழைக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். இந்த வசனத்துல இறைவன் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறவில்லை, நம்பிக்கை அற்றவர்கள் என்று கூறவில்லை, மூமின்கள் என்று கூறவில்லை, முஸ்லிம்கள் என்று கூறவில்லை. மாறாக சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் அடிமைகள் என்ற வார்த்தையை இறைவன் இதில் பயன்படுத்துகின்றார். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். அவர் எத்தனை வருடங்களுக்கு முன்னதாக இருந்திருந்தாலும், சற்று நேரத்திற்கு முன்னால் இருந்திருந்தால் கூட நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் என்று இறைவன் சவாலாக சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொரு ஊர்களிலும் இது போன்ற பல்வேறு விதமான இணை வைப்பு என்ற பாரதூரமான காரியங்களில் மக்கள் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் அதை முன்னெடுப்பாக எடுத்து செய்யக்கூடிய நிர்வாகங்களும் இதை சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். இறைவன் இந்த வசனம் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய சவாலான வார்த்தைகள், எந்த உரை நீங்க ஒருபோதும் செய்ய இயலாது, நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் என்று இறைவன் இந்த வசன வாயிலாக நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த இணையத்தில் என்கிற பாவத்தை மக்கள் அறியாம இருக்கின்றாங்க. ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். அதுல முதலாவதாக விஷயமாக பார்க்கிறார், அல்லாஹ் எந்த ஒரு பொருள் ஆற்றலையும் தன்னுடைய எந்த ஆற்றலையும் ஏற்படுத்தாத பொருட்கள்ல காரியங்கள் இடங்களில் பலன் இருப்பது போல இருப்பதாக நாம் நம்பினோம் என்றார். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான இழப்புகள், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்வாய்கள், மன உளைச்சல்கள், இது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவர்களால் நீக்கிவிட முடியும். மண்ணோடு மண்ணாக மக்கி போன அவர்களால் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்க முடியும் என்று யார் ஒருவர் இறைவனுடைய பண்புகளை அவர்களுக்கு இருப்பதாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருக்கின்றார்களோ அதை குறித்து இறைவன் சொல்லிக்கின்றார். அந்த நம்பிக்கை பொறுத்தவரைக்கும் இவ்வாறு நம்பிக்கை வைப்பது இணை வைப்பாத காரியம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த தூய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற பொருள் போடக்கூடிய வகையில இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அதாவது அல்லாஹ்வை மறுப்பது அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? ஆக்குதல், அழித்தல், நோயிலிருந்து நிவாரணத்தை தருதல், நோயை ஏற்படுத்துதல், விதியை ஏற்படுத்துதல், இப்படி பல்வேறு விதமான பண்புகள். இந்த பல்வேறு விதமான பண்புகள் இருக்குல்ல, இந்த பண்புகள்ல ஆற்றல்கள்ல ஏதேனும் ஒரு பண்பு இருக்குல்ல, அந்த பண்பை அல்லாஹ் அல்லாத பொருள்களுக்கு அல்லது சிலைகளுக்கு நான் அதற்கு சக்தி இருக்கின்றது என்று அதை நம்பி அதை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நாம மாறும் பொழுது இது பாரதூரமான பாவத்தில் கொண்டு போய் சேரும். அவர் முர்த்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே வெளியேறிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் தன்னுடைய எதற்கான இந்த விளக்கங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார்களோ இந்த குர்ஆனிலும் இறைவனுடைய பொன்மொழிகளிலும் நாம மாறுதல் செய்தால், அதை மீறி நடந்தால் ஒருவன் நிச்சயமாக அவன் இறைவனை மறுத்த குற்றத்திற்கு அவன் ஆளாவான் என்று நாம பார்க்க முடிகின்றது. இப்படி இறைவனுக்கு அதுபோல இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற அந்த வணக்க வழிபாடுகளை கூட இறைவன் அல்லாதவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அவனுக்காக செய்வதற்கு மறுத்தோம் என்றால் அது அவன் அப்பொழுது அவன் இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி முர்த்ததாக அவன் மாறிவிடுவான். இப்படி ஒவ்வொன்றாக இறைவன் வகையாய் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த இறை செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும், ஒரு மூமின் பின்பற்ற வேண்டும், ஒரு முஸ்லிம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதை அல்லாமல் அவருடைய சுய கருத்துகளையோ மார்க்கத்தில் இல்லாத நூதனமான அனுஷ்டானங்களையோ அவன் அனுஷ்டிக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லது இந்த இறைவனுடைய இந்த சட்டங்களை மறுத்தால் எப்படிப்பட்டவனாக அது ஆகிவிடுகிறான் என்றால், அல்லது மற்றவர்களால் அது உருவாக்கப்பட்டதாக இருந்திருந்தால், மற்றவர்களால் அது உருவாக்கப்பட்டதாக இருந்திருந்தால், அல்லது எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த மார்க்கத்தை நான் கற்று அறிந்திருக்கின்றேன், நான் மெத்த படித்த ஆளுங்களாக நான் இருக்கின்றேன் என்று சுயமான கருத்துக்களை
அவன் சுய விளக்கமாக அவன் கொடுத்து கொண்டு இந்த மார்க்கத்தை அவ்வாறு அந்த தவறுகளில் அவன் இழுத்தால் அவனும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவனாக அவன் ஆகிவிடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்தவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றாங்க, இல்லல்லாஹ அல்லாஹ்வும் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் நிசாவுல சூரத்துல் பக்கரால இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இல்லல்லாஹ லா யக்ஃபிரு துனூப ஐ யுஷ்ரிக் பிஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். அடுத்ததாக வயஃபிரு மா தூன தாலிக வமை யஷாவு வமை யுஷ்ரிக பில்லாஹி வமை யுஷ்ரிக பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசன வாயிலாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ அன் யுஷ்ரிக் பிஹி, அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இதன் காரணத்தினால அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை விட்டே வெளியேறுவதாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை இறைவன் நமக்கு அறிந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட வசனங்களை கற்று அறிந்திருக்கக்கூடிய நாம, இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு அறிந்திருக்கக்கூடிய நாம, திருமறை குர்ஆனை தினமும் ஓதக்கூடிய நாம மற்ற மக்களுக்கு இந்த செய்திகளை எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம மாற வேண்டும். ஏனென்றால் இந்த பாவம் மிகப்பெரிய இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவமானது அவனுடைய மறுமை வாழ்வு இருக்குல்ல, அதை கேள்விக்குறியாகவும் நாசமாக்கக்கூடிய வகையில இந்த காரியங்கள் இருப்பதனால இதை இணை கற்பிக்கக்கூடிய பாரதூரமான பாவம், இந்த சமாதி வழிபாடு இருக்குல்ல, அது கேடு தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சமாதி வழிபாட்டை நாம எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சமாதி ஏற்படுத்தக்கூடிய அந்த மன்சூர் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் இருக்குல்ல, அது கஷ்டங்கள் நம்முடைய கஷ்டங்களை அது நீக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. அந்த மன்னர்கள் உள்ளவர்கள் நாம் கேட்கும் பொழுது நமக்கான பிரார்த்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்ற எண்ணத்தில மக்கள், பெரும்பாலான மக்கள் அவ்வாறான தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார். அப்ப இவருடைய இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தால், சில பேர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தர்காக்கள்ல சென்று அதனுடைய ஒவ்வொரு மூலையிலும் நின்று கொண்டு அங்க வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, அங்கே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் அங்கு நின்று தொழக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். தொழுவதோடு மட்டுமல்ல, அந்த அங்க வைத்து வழிபடக்கூடிய பூஜிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அவர் தங்களுடைய வீடுகளை சென்று அதை பத்திரப்படுத்தி அதை தபுருக்காக பிரசாதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டது, அதை அவர்கள் பூஜிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய செவர் இருக்குல்ல, கபர் இருக்குல்ல, அதை கட்டுப்பிடித்து அழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அங்கு வழங்கப்படக்கூடிய சந்தனங்கள் அல்லது பல நாட்களுக்கு முன்னால் காய்ந்து போன அந்த பூ, இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றால் சிந்தனை குருடர்களாக இருக்கக்கூடிய சற்று சிந்திக்க வேண்டும். இதுல யாரும் அதுல விதிவிலக்கு இல்லை. யாரு விதிவிலக்கு இல்ல? செல்வந்தராக இருக்கக்கூடியவர் அவரும் அது விதிவிலக்கு இல்ல. படித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வக்கீல்களாக இருக்கிறாங்க, வாதிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்கின்றாங்க, மருத்துவர்களாக கூட இருக்கின்றாங்க. ஆனால் என்ன, மற்ற மனிதர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர் தனக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்காக போய் நின்று அந்த மன்னர்கள் இருக்கக்கூடியவர்களை பூஜித்து புனஸ்காரம் செய்து வழிபடக்கூடிய வெளிப்பாடு செய்யக்கூடியவராக அவர் மாறிவிடுகின்றார். அப்ப அவருடைய நம்பிக்கை பிரகாரம் என்ன இருக்கின்றன, மருந்திலே குணப்படுத்தாத ஒரு விஷயத்தை நான் இங்கு சென்று நான் பூஜிக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய நோய் நீங்கி விடுகின்றது என்று அவர் நம்புவதன் காரணத்தினால அந்த மாதிரியான தவறான காரியங்கள் அவர் ஈடுபடுகின்றார். அது மட்டுமல்ல, மறைவான மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அறியக்கூடியவனாக யார் இருக்கின்றான் என்றால் இறைவன் ஒருவன் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இறைவன் தன்னுடைய திருமணத்தில் சொல்லி காட்டுகின்றார். இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் இருக்குல்ல, அந்த காரியங்கள் செய்கின்றாங்க. இன்னும் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல சில ஊர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்றப்படக்கூடிய கொடிமரம், அந்த கொடிமரத்தில் ஏற்றப்படக்கூடிய கொடி, அந்த கொடிமரத்தில் பூசப்படக்கூடிய சந்தனங்கள், இது எல்லாமே
வீட்டுல கொண்டு வந்து சேகரிச்சு வச்சுட்டு அதனால் வரக்கத்து ஏற்படும் என்று நம்பி அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதனுடைய மூட நம்பிக்கையுடைய மொத்த உருவமாக இவ்வாறு செய்யறது. பல பேர் இவ்வாறான செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது மட்டும் இல்லாமல் சில பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, மன்னர்களை சென்று சில பேர் அழைக்கின்றாங்க, யா முஹிதீனே என்ன அழைக்கின்றாங்க. இன்னும் சில பேர் சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகூர் போட்டவர்களை சென்று அதுக்கு அழைக்கிறாங்க. அழைப்பதற்கான அழைப்பு மொழி இருக்குல்ல, அதுவும் வித்தியாசமாக தௌதுல் அழலம் என்றுதான் சொல்றாங்க. அனைத்தையும் மறைவான விஷயங்களை அறிந்தவரை என்று அவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ மறைவான விஷயத்தின் திறவுகள் இறைவன் ஒருவனிடம் இருக்கின்றது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இவர்கள் மறைவான விஷயத்தை அவர் அறிந்தவராக இருக்கின்றார் என்று அவருக்கு அனைத்து பண்புகளையும், இறைவனுடைய ஆக்கக்கூடிய பண்புகளையும், அழிக்கக்கூடிய பண்புகளையும், காப்பதற்கான பண்புகள், மன்னர்களை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் மக்கி மண்ணோடு மண்ணாக இருந்து போனவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பி இவ்வாறான தவறான காரியங்களில் மக்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்ப இவ்வாறான இது ஒன்றுமல்ல, பல்வேறு விஷயங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஊரடங்கில் கந்தூரிகள் விழா எடுப்பது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தயார் செய்து கொடுப்பது, இப்படி பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான சந்தனக்கூடுகள், ஊர்வசிகள் போன்றவற்றை உருவாக்கி வைத்து அதை மார்க்கமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. 5 வேளை தொழுகின்றார்கள் என்றால் அது மிகவும் சொற்பமான சில விஷயமாக சில பேரிட்ட நம்ம பார்க்க முடியும். குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் அவருடைய இபாதத்துகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற நாட்கள்ல என்று பார்த்தால் அதுவும் கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். சில நாட்கள்ல மட்டும் பூஜித்து புனஸ்காரம் செய்துட்டு வருடத்தில் ஒரு நாள் மட்டும் சிறப்பு விழாக்களை கொண்டாடிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாமல் நிற்கதியாக நாளைக்கு மறுமையில இழந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை இறைவன் ஆதரித்து இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டால் கூட மக்கள் கேட்கிறாங்க, அதுல வழங்கப்படக்கூடிய அந்த எண்ணெய் அதை கொண்டு வந்து தடவி கொண்டால் நோய் குணமாகும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு இல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டது. சில கப்சாக்கள் எழுதி வச்சிருப்பாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் முழுதும் புண் ஏற்பட்டு அந்த புழுக்கள் உண்டானது என்றாலும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றார். என்ன நோய் என்று சொல்லல. ஆனால் என்ன, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பிரார்த்திக்கின்றாங்க. எப்படி பிரார்த்திக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப, ரப்பஹு அன்னி மசன்னி யம்துரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு நோய்வாய் ஏற்பட்டுருச்சு, துன்பம் ஏற்பட்டுருச்சு, நீ கருணையாளருக்கு எல்லாம் கருணையாளனாக நீ இருக்கின்றாய், இறைவா என்னுடைய அந்த துன்பத்தை நீ நீக்கு என்று அவர்கள் பிரார்த்தித்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை இவ்வாறு இருந்துச்சு. ஒவ்வொரு நபிமார்களும் அவ்வாறுதான் பிரார்த்தனை செய்தாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறுதான் பிரார்த்தனை செய்தாங்க. வயதா மரீது ஃபஹுவயஸ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் நோயிடும் போது எனக்கு நிவாரணத்தை இறைவன் வழங்குகின்றான், என்னுடைய படைத்தை இறைவன் மட்டும்தான் வழங்குகின்றான் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இறைவன் சிலாகித்து திருமறையில சொல்லி காட்டுகின்றார். அப்ப மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்வாய் போன்ற நிலைகள் கூட மண்ணோடு மண்ணாக இறந்து பல 100 கணக்கான 1000கணக்கான வருடங்களுக்கு முன்னதால் இறந்து போன அவர்களுக்கு சக்தி இருப்பதாக, அவர்கள் என்னுடைய நோயை நீக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி அவர்களிடம் சென்று அதாவது யார் இந்த இணை வைப்பு காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய திருமறை வசனங்கள் வாயிலாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பல்வேறு விதமான படிப்பினைகளை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சில சகோதரர்களை பொறுத்து சில பேருக்கு நம்ம பார்க்க முடிகின்றது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிகின்றது என்றால், நாங்க என்ன அவர்கிட்ட போய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட என்றால் நாங்க கேட்கிறோம், எங்களுக்காக நீங்க பரிந்துரை செய்ய என்று தானே கேட்கின்றோம் என்று தாங்கள் செய்யக்கூடிய இணை கற்பிப்பான காரியத்திற்கு அவர்கள் சப்பு கட்டு சொல்லக்கூடிய வேலைகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். தாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவான வசனங்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றாங்க. ஆனாலும் என்ன, நோய் இருக்கும்போது
எனக்கு அவனே நிவாரணம் தருகின்றான் என்று இறை தூதர் அவர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. ஆனால் இவருடைய சொல்லு எவ்வாறு இருக்கின்றது என்றால், எங்களுக்காக அவர்கள் பரிந்து செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று வழிகட்ட அந்த காரியங்களை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகமே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை பல்வேறு ஊர்களில் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்ப இது எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முன் வாழ்ந்து இருக்கிறாங்கல்ல, அந்த வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி செய்தாங்க அப்படின்னா, தங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்தவுடன் அவருடைய கபர் இருக்குல, அந்த கபரை அவர்கள் வணக்கும் இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டனர். நான் அதை உங்களை விட்டு தடுக்கின்றேன் என்று இறை தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்றாங்க. உங்களுடைய முன்னோர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க, அவர்களுடைய சில பேரை பொறுத்த வரைக்கும் சக்தி இருப்பதாக நினைத்துக் கொண்டு மக்கள் அவர்களை வணங்கி வழிபாடு செய்தவர்களாக இருந்தாங்க. நீங்கள் அவ்வாறு செய்யாதீங்க, தரைக்கு மேல இருக்கக்கூடிய கபர் எதா இருந்தாலும் அதை தரைமட்டமாக ஆக்கிவிடுங்கள் என்று இறை தூதர் அவருடைய கட்டளை. ஆனால் பல்வேறு ஊர்கள்ல இதற்காக முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டு வருடத்துல சில குறிப்பிட்ட நாட்கள் பொறுத்த வரைக்கும் இதற்காக விழா எடுக்கக்கூடியவர்களாக, உருஸ்களை எடுக்கக்கூடியவர்களாக, சந்தன கூடுகளை செய்பவர்களாக, அதை ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடியவர்களாக மக்களை இன்னும் அறியாமலே நீடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறான காரியங்கள் ஈடுபடுகின்றார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட இன்ஷா அல்லாஹ் நாம பிரார்த்திப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை எல்லாமே சொல்லி காட்டுறாங்க. அவர்கள் இறந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வணங்கும் இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் வழிகேட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அவ்வாறான காரியங்களை விட்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும் போது, இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காலிபுன் கஃபார். பொய்யர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இறைவன் நேர்வழி காட்ட மாட்டான். யாரு பொய்யர்களாக இருக்கின்றார்களோ, யார் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்கள் எப்படிப்பட்ட எந்த தெய்வங்களை அவர்கள் வணங்கினாலும், எந்த இறை நேசங்களை அவர்கள் வணங்கினாலும் அவர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்ட மாட்டான் என்று வசனம் வாயிலாக இறைவன் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவ்வளவு வசனங்கள் இருக்கின்றன. இவ்வளவு வசனங்களை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் இதை கவனமாக வசதியாக மறந்துவிட்டு தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக இதை வளமையாக மற்ற மக்களுக்கு செய்ய சொல்லி அவர்கள் நிர்பந்திக்கக்கூடிய பல்வேறு உறுதிகளை நாங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்ப இது எல்லாமே அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அவர்களும் இந்த மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்கள். இறைவனுடைய சட்ட திட்டங்களை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், இறைவனுடைய சட்ட திட்டங்களை மற்ற மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு அதை விளங்க வைக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் இந்த வழிகேட்டில் வீழ்வதுதான் உச்சபட்ச காட்சியாக இருக்கின்றது நம்ம உணர முடிகின்றது. அப்ப அவர்களுக்கு என்ன இறைவன் சொல்லி காட்டுறதா இல்லையா? இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? சிந்தனை குருடுகளாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இறைவன் செய்து கேட்கின்றார். சிந்தனையில குருட்டுத்தனம், சிந்திப்பது இல்லை. இந்த வசனங்கள் இறைவனுக்கு இறை கற்பிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கின்றோமே என்று அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் உறுத்தி இருக்கின்றதா என்றால் இல்ல, உறுத்தவில்லை. காரணம் என்ன? இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் ஊமைகள், குருடர்கள், செவிடர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமையில சொல்லிட்டு அவர்களை பொறுத்தவரைக்கும் நீரே நேர்வழிக்கு கொண்டு வர இயலாது என்ற வார்த்தையும் இறைவன் பயன்படுத்துகின்றார். கடுமையான வார்த்தைகள். எதற்காக? இந்த இணை கற்பிக்க அந்த காரியம் செய்ததன் காரணமாக இறைவன் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் ஊமைகள், குருடர்கள், செவிடர்கள் என்று இறைவன் எச்சரிக்கை செய்யக்கூடிய அவர்களை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார். அப்ப ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பண்பு பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு இருப்பதாக நாம் நினைத்து அவற்றை வணங்கி வழிபாடு செய்தால் என்றால் நாம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுடைய படைக்கக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய காக்கக்கூடிய பண்புகள், அல்லாஹ் ஒருவனுக்கு உணவளிக்கக்கூடிய பண்புகள் அவனுடைய படைப்புகளுக்கு இருப்பதாக என்று எண்ணி நாம் செய்தால் நாம் அந்த இணைப்பு என்ற குற்றத்திற்கு ஆளாக நேர்ந்தோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறார். சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கோமே,
சாதாரணமாக இருக்கக்கூடிய அதை பிழிந்தால் சாறு வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அதனுடைய சுவை பிடிப்பாக இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் என்ன, அந்த எலுமிச்சம்பழத்திற்கு கூட சக்தி இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த தபுருக்கராக, அதாவது பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து தங்களுடைய வீடுகள்ல இல்லங்களை அதை கல்லுல கட்டிட்டு, கல்லுல என்ன படிகார கல்லு, அது கருப்பு கயிறுல கட்டி அந்த எலுமிச்சம்பழத்தை துணியில சுத்தி அதை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக, தங்களுக்கு வரக்கூடிய பேராபத்தில் இருந்து அந்த கற்கள் எங்களை காப்பாற்றும். எங்களுடைய வீடுகள் நாங்கள் ஆயத்தின் குர்சியை நாங்க செப்பு தகடுகளை எழுதி மாற்றி வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாக எங்களுக்கு வரக்கூடிய பரக்கத்து எங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்று ஒவ்வொரு விதமாக பல்வேறு விதமான காரியங்களில் மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய இணை வைப்பதற்கான காரியத்திற்கு பல காரணங்களை அவர் கூறுவார்கள். நாம் அவ்வாறான காரியங்களிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி இணை வைத்தால் உங்களுடைய நல்லங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி நாம இன்ஷா அவர்களுக்கு சொல்லும் பொழுது, இறைவன் நாடினால், இறைவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்களாக அவர்கள் ஆக முடியும். யார் இறைவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், யாரை நான் வழி கேட்டு விட்டுவிட நாடிவிட்டேனோ அவர்களுக்கு உதவியாளர்களை யாரும் நீங்கள் காண முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இவ்வாறான இறைவான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு இறைவன் நாடினால் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க நம் வாயிலாக ஒரு காரணியாக இருக்கும். நாம அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் யாரும் இல்ல, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் அவர்களை கண்டு வெறுத்து ஒதுங்கக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய சட்டங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த அந்த தவறான காரியங்களை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம மாற வேண்டும். அவ்வாறான காரியங்களை செய்யக்கூடிய அவர் சகோதரர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வசனங்கள் வாயிலாக இறைவனுடைய திருமறை வசனங்களை அவர்களை எடுத்து காட்டி அவர்களுக்கு அதை எடுத்து கூறி நேர்வழிக்கு அழைப்பது நம் அனைவருடைய கடமையாக இருக்கின்றது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம இவ்வாறான காரியங்கள் ஈடுபடும் போது யாரேனும் ஒருவர், எல்லாரும் வரமாட்டாங்க சொல்ல முடியாது, நாம இறைவனின் நாடினால் நிச்சயமாக வருவாங்க அனைவருமே. ஒட்டுமொத்தமாக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த சிற்கான காரியங்களிலும் விடுபடுவதற்கு நாம் சகோதரர்கள் ஒவ்வொருடைய பிரச்சாரம் இருக்குல்ல, அது அவசியம். நம்முடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் அவ்வாறான கொள்கையில இருப்பாங்க, குராபத்தில் அவர்கள் இருப்பாங்க, சிற்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மக்களுக்கு நாம இறைவன் நாடினால் நம் மூலமாக அவர்களுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் பாடுபடக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியர்ல பிரார்த்தித்தவராக இந்த உரையை நிறைவு செய்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை நாம பார்த்தோம். அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றார். சிலை வழிபாட்டிற்கு எதிராக இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை இறைவன் சொல்லி காட்டுகின்றார். சிலைகள் எனப்படக்கூடிய அசுத்தங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர்களாக பல்வேறு நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப பல்வேறு நபிமார்களுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை இருந்துச்சு, இறைவா இந்த ஊர் இருக்குல்ல, இந்த ஊரை அபயமளிக்கக்கூடிய இடமாக ஆக்குவாயாக, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குழந்தைகளும் நீனே இவ்வாறான இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் இறைவா காப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்களா இல்லையா? நாம அப்படிப்பட்ட பிரார்த்தனை கேட்க வேண்டுமா இல்லையா? நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி அவர்களும் இவ்வாறான இணை வைப்பான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. நம்முடைய உறவினர்கள் அவர்களும் இவ்வாறான இணை வைப்பான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை விட்டும் அவர்களை தடுப்பதற்கு நாம் உறுதியேற்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இவ்வாறான வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாம இந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து அவர்கள் பொறுத்தவரைக்கும் நேர்வழிக்கு வந்தால் என்றால் சிகப்பு ஒட்டகங்கள் இருக்குல்ல, அந்த ஒட்டகங்களை விட அதிகமான அளவிற்கு நன்மைகளை பெற்றவர்களாக நம்ம ஆக முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உங்கள் மூலமாக
யாரேனும் ஒருவர் நேரு வழியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சிகப்பு அரபுகள் வளர்க்கக்கூடிய சிகப்பு நிற உயர்தரமான சிகப்பு நிற ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை விட அதிக நன்மைகளை நாம பெற்றுவிட முடியும் என்று நமக்கு சொல்லி காட்டிருக்கிறாங்க. அந்த வரான நன்மைகள் நமக்கு கண்முன்னே அழகாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இந்த மாதிரியான காரியங்களுக்கான நன்மைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றன. அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக ஒட்டுமொத்தமாக இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் இந்த பிராபத்திலிருந்து வெளியேறி, குஃபரிலிருந்து வெளியேறி, இறை மறுப்பான காரியங்களிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். நாம் அதற்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களாகவும் நம்ம ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கேட்டிருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தித்திருக்கிறாங்க. எப்படி பிரார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் முஸ்லீமாக நான் வாழ்கிறேன், முஸ்லீமாகத்தான் நான் மரணிக்கணும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. முஸ்லீமாகத்தான் தவஃபனி முஸ்லிமன், முஸ்லிம்காகவே நாம் மரணிக்கணும், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் என்று அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார். அவ்வாறு பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார். அந்த பிரார்த்தனையை நாம சொல்லக்கூடிய மக்களாகவும், அதை மரணம் செய்து அதை தினமும் ஓதக்கூடிய மக்களாக, இம்மாதிரியான பிரார்த்தனைகளை புரியக்கூடிய மக்களாக, இஸ்லாத்தின் பக்கமே வாழக்கூடிய மக்களாக, இந்த ஏகத்துவம் இருக்குல்ல, இந்த ஏகத்துவம் என்ற கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையை மற்ற மக்களுக்கு போதித்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாமை கால பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுபடுவதற்கு ஏதுவாக நாம் நம்முடைய பிரச்சாரத்தை கையில் இருக்கும்போது இறைவனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த உதவியை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியர்ல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை தொடர செய்கின்றேன். வாஹிரவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.